பெரம்பலூர்ல புத்தக கண்காட்சி அப்படின்னோடனே ஆக்சுவலாக நான் இவ்வளோ மாசிவாக ஒரு பெரிய க்ரௌட்லாம் எதிர்பார்த்தேன். ஏன்னா நம்ம ரொம்ப முரண்பட்ட ஒரு சமூகம், நிறைய படிக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஊரில் புத்தகங்கள் விற்கக்கூடிய எண்ணிக்கையை கணக்கெடுக்கிற போது நம்ம மக்கள் தொகையோட அதை ஒப்பிட்டு பார்த்தா அந்த எண்ணிக்கை எப்பொழுதுமே குறைவாக தான் இருக்குது. ஆனால் பயங்கரமாக படிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கும். இதில் எனக்கு வந்து கற்கை நன்றி அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு மைக் இருந்ததுன்னா அப்படி உள்ள கொஞ்சம் கொடுங்க. வெவ்வேறு விதமான நிறைய டிஃப்ரெண்ட் க்ரௌட் இருக்கிறதுனால ஒரு 4-5 டாபிக் முன்னாடி வாங்கிட்டு அதை இதையும் சேர்த்து பேசிடலாம் அப்படின்னு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாதிரி இருந்தது, நான் உள்ள வரையில பார்த்தேன். முதலுடைய வாழ்த்துக்கள். இளம் பிராயத்து பிள்ளைகள் நிறைய பேரை புத்தக கண்காட்சியில் பார்ப்பதை விட பெருமையான விஷயம் வேற எதுவும் இருக்க முடியாது. தொடர்ச்சியாக இவங்கெல்லாம் தியேட்டர் வாசல்ல தான் இருக்காங்க, டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டாலும் கூட மாற்று சிந்தனைகளை முன்வைக்கிற, அதற்கான இடம் கொடுக்கிற, அதற்கான வெளியை உருவாக்கக்கூடிய இடத்தில் எப்போதும் இளைஞர்கள் தங்களுடைய பதிவுகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பது இது போன்ற புத்தக கண்காட்சிகளில் உண்மையாக புரிந்து கொள்ள முடிகிறது. என்னுடைய வாழ்த்துக்கள். மைக் கொடுங்க கொஞ்சம். என்ன டாபிக் நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு 2-3 டாபிக் சஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஐ கேன் ஆட் வித் தட். அண்ட் இங்கே நிறைய பெரியவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. தேங்க்ஸ் லாட். எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஜோடி குரூஸ் சார் வந்திருக்கார். தேங்க்ஸ் சார். நீங்கள் இருக்கிற இடத்துல நான் வந்து பேசுகிறேங்கிறது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. தேங்க்ஸ் லாட். பெரம்பலூர் மாவட்டத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நன்றிலாம் சொல்லக்கூடிய நான் லண்டன்ல இருந்தா வரேன். நான் இந்த மாவட்டத்தோட மாப்பிள்ளைங்க. இந்த மாறி வர இந்த உலகத்துல வந்து இந்த போதை என்ற இந்த போதைக்கு அடிமையான இந்த மாணவர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் உங்களுடைய இந்த போதை பழக்கத்திலிருந்து இவர்களை வெளியே வருவது எப்படி அதை வந்து எந்த மாதிரி புத்தக வடிவத்தில் இவங்களுக்கு கொடுத்தா இந்த போதையை வந்து திருத்த முடியும்? ஏன்னா போதையில இருக்கிற வந்து ஒரு தலைப்பா நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா. ஓகே. ஒண்ணு, போதையிலிருந்து இந்த இளைய தலைமுறையை திருப்புவது எப்படி? அப்புறம் வேற ஒரு 4 தலைப்பு சீக்கிரம் சொன்னீங்கன்னா ஒன்றும் எடுத்துக்க முடியாது. பெரியவங்க இருக்காங்க, நம்ம சீக்கிரம் பேசணும். பசங்க கிட்ட கொடுங்க. இப்ப இருக்க மாணவர்கள் வந்து அதிகமா தமிழ்ல பேசுறது இல்ல, எல்லாரும் ஆங்கிலத்துல ஈடுபட்டு இருக்காங்க. எல்லாரும் தமிழை கொஞ்சம் சிறு குழந்தையும் எழுத்தாளராக்குவது எப்படி? அனைவருக்கும் வணக்கம். இங்க வருகை தந்துள்ள கோபிநாத் அவர்களுக்கும் வணக்கம். நாட்டில் உள்ள சிறந்த படிப்பு வளர்ச்சியை கொடுத்து நாட்டிய படிப்பு புத்தகத்திற்கு எப்படி உதவுகிறது என்பதை நாட்டில் படிப்பு வளர்ச்சி. புரியல எனக்கு. கல்வி வளர்ச்சி. கல்வி வளர்ச்சி பத்தி சரி. ஓகே. லாஸ்ட் 2. அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது பயின்று வரும் மாணவர்களுக்கு தேர்ச்சி விழுக்காடு மட்டுமே மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துமா? தேர்ச்சி விழுக்காடு மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துமா? லாஸ்ட் ஒன். வாழ்முறை போராடு. ஏன் அப்படி போராடணும்னு தான் எனக்கு தெரியல. யாருக்காக இந்த போராட்டம்? சார் எல்லாத்துக்கும் வணக்கம். சந்தோஷமா வாழணும். போராடிட்டு எவ்வளவு நாள் தான் வாழணும்? போதும். அடுத்தவனுக்காக நம்ம வேலை பார்த்துக்கிட்டு போராடிட்டே இருந்ததுன்னா போதும். சந்தோஷமா வாழ பாருங்க சார். நம்ம வந்து போராடுன்னு சொல்றதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய அரசியல். கஷ்டப்பட்டு பயங்கரமா விட அப்படின்னு உழைக்கிறவனை பார்த்துக்கிறோம்னு சொல்லி இருக்கிறதுக்கு முன்னால மிகப்பெரிய சமூக அரசியல் இருக்கிறது. ஜோடி குரூஸ் போன்றவர்கள் அதை மிக அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஆழ்ந்து கவனிங்க. அதான் நவீன சிந்தனை. யாருக்காக நம்ம போராடணும், யாருக்காக உழைக்கணும், யாருக்காக கஷ்டப்படுங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது.
கடுமையாக உழை என்று உழைக்கிறவனை மட்டுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் அதன் பின்னால் உழைக்கிறவனை அந்த இடத்திலே வைத்திருக்கவும் பொருளாதார ரீதியாக அவனை வளர்விடாமல் தடுத்துவிட்டு எனக்கு வேலையாட்களாக அவனை வைத்திருக்கவும் சொல்லிக்கொண்டே இருக்கிற அரசியல் பின்னால் ஒளிந்திருப்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைவரை புரிந்து கொள்ளுங்கள். கடுமையாக உழையுங்கள், உங்களுக்காக உழையுங்கள், உங்கள் குடும்பத்துக்காக உழையுங்கள், உங்கள் தேசத்துக்காக உழையுங்கள். அதிகார சக்திகளுக்கு இரையாவதற்காக உங்கள் அற்புதமான உழைப்பை ஒரு நாளும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. போதும், நம்ம சந்தோஷமா வாழணும். உங்களுக்கு வசங்கள் கொடுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உள்ள இடைப்பாடு உள்ள நெருக்கம் எப்படி இருக்கு அப்படின்ற அது மட்டும் சார். ஓகே, பொம்பளை பசங்களை கொடுங்க. ஹலோ சார், இயற்கை விவசாயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இயற்கை விவசாயம். ஆமா. ஓகே, லாஸ்ட் ஒன் ப்ளீஸ். லாஸ்ட் ஒன். எப்படி லைஃப் ஃபேஸ் பண்றது? ஸ்டூடண்ட்ஸ் லைஃப் ஃபேஸ் பண்றது எப்படி எதிர்கொள்வது? அக்கால உலகத்தை தலையிலாக்குவோம் அப்படிங்கிற தலைப்பில் பேசுங்க சார். அக்கால உலக இருட்டை தலைகீழாக்குவோம். அக்கால உலக இருட்டை தலைகீழாக்குவோம். மைக்கை கொடுக்கணுமே அவர்தான் கைத்தறியணும். அக்கால உலக இருட்டை தலைகீழாக்குவோம். புத்தகம் படிப்பது நல்லதா, இணையதளம் பார்ப்பது நல்லதா? புத்தகம் படிப்பது நல்லதா? இதுக்கு இப்ப நான் பதில் சொல்லிடுறேன். புத்தகம் படிக்கிறதுலையும் எது படிக்கிறோங்கிறது முக்கியம், இணையதளத்திலையும் எது பார்க்கணும். ஓகே, போதுமா? மனித நேயம். மனித நேயம் இங்கிலீஷ் மனித நேயம். ஓகே, நான் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவு ஒரு ஸ்பேஷியஸாக சொல்லிடுறேன். ஏன்னா நம்மகிட்டே கேட்டு பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பெருவாரியான எண்ணிக்கையிலான மனிதர்கள் ஒரு இடத்தில் கூடியிருக்கிற போது ஓரளவு ஒத்த மனநிலை எது சார்ந்த விஷயங்களில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கிறது, அவ்வளவுதான். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசிட்டு போவோம், நல்லா தான் பேசினாரு, கடைசி வரைக்கும் ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இப்போ நீங்கள் கமிட் ஆகிட்டீங்க. எப்படின்னா நீங்கள் சொன்னது தான் நான் பேச போகிறேன், அப்போ நம்ம சொன்னதான் பேசுகிறாங்கிறதுக்காக நீங்கள் கேட்டாகும். The first thing, அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இதுக்கு கீழே வந்துகிட்டே இருக்கு. இந்த மாணவர்களை எல்லாம் எப்படி காப்பாற்றுறது, இவங்களெல்லாம் எப்படியாவது நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை எப்படியாவது காப்பாற்றணும்னு பெரியவர்கள் கடுமையாக போராடுறாங்க. நீங்கள் அவ்வளோலாம் போராட வேணாம், பசங்களாம் நல்லா தான் இருக்காங்க, ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. இந்த போதை என்கிற விஷயத்தில் தொடங்கி பல்வேறு விஷயங்கள் சார்ந்து நம்முடைய அடுத்த தலைமுறை மீது நமக்கு ஒரு கோபமும் வருத்தமும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது, உண்மைதான். இன்றைக்கு இவர்கள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப கருவிகள், இவர்களுடைய செயல்பாடுகள், இவருடைய நடவடிக்கைகள், இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இவற்றை பார்க்கிற போது நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போகுமோ என்கிற அச்சம் நமக்கு இருந்து கொண்டே இருப்பது யதார்த்தமான விஷயம். காரணம், எப்பொழுதுமே ஒரு தலைமுறை அதனுடைய அடுத்த தலைமுறை மீது அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தது கிடையாது. பள்ளிக்கூடங்களையோ கல்லூரிகளிலோ நீங்கள் இயல்பாகவே ஒரு விஷயத்தை கேட்க முடியும். இந்த பேட்ச் மாதிரி ஒஸ்ட் பேட்சை நான் பார்த்தது இல்லைன்னு நம்ம வாத்தியார் சொல்லுவார். அவரு அதுக்கு முந்தின பேட்சுக்கே அதை தான் சொல்லியிருப்பார். காரணம், நாளுக்கு நாள் ஒரு தலைமுறை என்பது மோசமாகி போய் கொண்டிருக்கிறது என்ற கவலை நம்முடைய பெரியவர்கள் இருக்கிறது. அது உண்மையிலேயே மதிக்கப்பட வேண்டிய விஷயம். அது நம்ம மீது இருக்கக்கூடிய எரிச்சலால் வந்தது கிடையாது, நம்ம மீது இருக்கக்கூடிய அக்கறையால் வந்தது என்பதை புரிந்து கொள்கிற போது அவர்களுக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். முதலில் ஒரு சமூகத்தில் எனக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவனை நான் எப்படி பார்க்கிறேன் என்பதை பொறுத்து தான் அடுத்த நிலையில் இருக்கிற யாரும் தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்வார்கள். தெரிந்தோ தெரியாமலே சமீப காலமாக கடந்த 10-15 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் உலகமயமாக்கலுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களில் மனரீதியான முக்கியமான மாற்றமாக நான் கவனிப்பது, நமக்கு அடுத்த தலைமையில் இருக்கக்கூடிய ஒருவனை ஏதோ ஒரு வகையில் கெட்டவன் என்றே இந்த சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆழமான ஒரு உளவியல் சிக்கலை நாம் கடந்த 25 ஆண்டுகளாக கடந்து வந்திருப்பதை போலவே தோன்றுகிறது. இந்த உலகத்தில் எல்லோரும் கெட்டவர்கள், எல்லோரும் மோசமானவர்கள், நான் மட்டும் நல்லவன். யாரையும் யாரும் நம்ப தயாரானவர்கள் இருப்பதில்லை. எல்லோரையும் நம்புவது ஆபத்து, இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஆனால் யாரையுமே நம்பாமல் இருப்பது பேராபத்து. நிச்சயமாக நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருவர் தவறானவனாகத்தான் இருப்பான், ஒரு இளைஞன் கெட்டவனாகத்தான் இருப்பான் அப்படின்னு ஒரு தலைமுறை தானாக முடிவு செய்து கொள்ளும் என்று அதே பார்வையிலிருந்து நீங்கள் பார்க்கிற பட்சத்தில் இந்த இளைஞன் கெட்டவனாகத்தான் தெரியுமா.
நாம் எந்த பார்வையில் பார்க்கிறோம் என்பது நீங்கள் இயல்பிலேயே புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ கடந்த 10-15 ஆண்டுகளில் நீங்கள் 50 ஆண்டுகளில் பார்க்காத மாபெரும் தொழில் வளர்ச்சியை அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சியை இந்த சமூகம் சந்தித்திருக்கிறது. இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய செல்போனில் தொடங்கி அல்லது அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸில் தொடங்கி அல்லது இங்கே இருக்கக்கூடிய இணையதளம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் தொடங்கி இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அது குறித்து பெரிய அறிமுகம் இல்லாத காரணத்தினாலே அது தவறு என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரேடியோ வந்தபோது உங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்ததா? இப்போ 55 வயசுல இருக்கவங்களாம் கேட்டு பாருங்க. ரேடியோ கேட்டால் திட்டுவாங்க. டீ கடை வாசலில் நிற்கிறது ரேடியோ கேட்கறதுக்கு தான். ரேடியோ கேட்கறவங்களாம் கெட்டவன்னு சொன்ன ஊர் தான் இது. அதற்கு பிறகு அது வாழ்வினுடைய ஒரு பகுதியாக மாறி போகணும். ஆக தொழில்நுட்பத்தையோ தொழில்நுட்ப வளர்ச்சியோ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அறிவியல் தன்னுடைய வேலையை சரியாக பார்த்து கொண்டே இருக்கும். அதை பயன்படுத்தாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் பிற்போக்கானவர்கள் என்று தள்ளப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். அந்த அறிவியல் கல்வியை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லித் தருவதுதான் புத்திசாலித்தனமே அன்றி அதை கையில் எடுக்காதே என்று சொல்லுவது ஒரு நாளும் புத்திசாலித்தனமாக இருக்க முடியாது. அதற்கு அந்த அறிவியல் கல்வி குறித்து நமக்கு ஒரு பார்வை வேண்டும். நமக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் கெட்டவர்களாக இருக்கிறார்கள், இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருப்பது இந்த சமூகத்தின் மீது பிரியமின்மையை காட்டுகிறது. அது எப்படி அடுத்தவன் கெட்டவனா இருப்பான், அடுத்தவன் தவறு செஞ்சிருவான். பஸ்ஸில் வரக்கூடிய என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இன்னொருவர் என் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் உங்கள் குறித்தும் அவர் அப்படித்தான் நம்பக்கூடும், இல்லையா? ஆனா நாம எல்லாரும் நினைச்சுக்கிறோம்னா நாம மட்டும் நல்லவே, உலகத்தில் இருக்க எல்லா வேலையும் கெட்டவன் அப்படின்னு அப்படித்தானே ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு இருப்பான். சார், இந்த வேலைக்கு ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில தொலைக்காட்சியில் வருகிற போது ஒருவர் சொன்னார், வேலைக்கு போனாலே பெண்களுக்கு கொஞ்சம் திமிர் வந்துவிடும், அவங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் கிடைத்த பிறகு அவர்கள் தாந்தோட்டித்தனமாக இருப்பார்கள் அப்படின்னப்ப அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டுமே முன்வைக்கப்பட்டது. உங்கள் வீட்டில் எந்த பெண்ணாவது வேலைக்கு போகிறாரா? ஆமா, அவருடைய அக்கா வேலைக்கு போகிறார். உங்கள் அக்கா அப்படித்தான் மாறி போனாரா? கிடையாது. எங்க அக்கா அப்படி கிடையாது. ஏனென்றால் என் அக்கா அப்படி கிடையாது. அப்ப பக்கத்து வீட்டு அக்காவும் அப்படிதான் கிடையாது. அவன் தவறாக பேசுவார்கள். நீங்கள் இப்படி இருந்தால் பக்கத்தில் இருக்கவர்கள் தவறாக பேசுவார்கள். ஏன்? என்னுடைய நண்பர்கள் அப்படித்தான் பேசுகிறார்கள். அப்போ உன் நண்பனை கட் பண்ணு. தவறாக பேசுகிற நண்பனை கட் பண்ணுமே ஒழிய சரியா நடக்கிற ஒருத்தனை மாறிக்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முதலில் நம்முடைய பிள்ளைகளை நாம் நம்ப வேண்டும். போதைக்கு இந்த பிள்ளைகள் அடிமையாவதாக நீங்கள் நினைத்தால் தயவு செய்து அவனுக்கான மாற்று வழியை உருவாக்குங்கள். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்கள் உருவாக்குகிற முன்மாதிரியில் தான் நம்முடைய பிள்ளைகள் வழிநடத்தப்படுகிறார்கள். நம்முடைய முன்மாதிரிகள் மிகச்சரியாக இருக்கிற பட்சத்தில் பிள்ளைகளும் மிகச்சரியாக இருப்பார்கள். நாங்களும் பாட்டில் ஓரமாக வைப்போம், நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் குடிச்சுக்கலாம், ஆனால் ஒழுக்கமாக இருந்துக்கங்க நம்ம பிள்ளைக்கு ஒரு நாளும் நீங்கள் போதிக்க முடியாது. உங்கள் பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அதற்கு முந்தைய தலைமுறை ஒழுக்க சீலனாக இருந்து காட்டுங்கள், அவன் பின்பற்றுவான். தட் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் அவைலபிள். ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிறது, இளமையினுடைய யதார்த்தமான குணங்களில் இதுவெல்லாம் எல்லாவற்றையும் பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்று இந்த ஆற்றலையும் அறிவையும் நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இந்த இளமையும் வேகமும் அர்த்தப்படும். எதிர்காட்சியில் ஏறி அடிக்கக்கூடிய துணிச்சலும் வேகமும் இருக்கக்கூடிய இந்த வயதில் எதுவும் சரி என்றும் எதுவும் தவறு என்றும் தோன்றக்கூடிய தானாகவே தீர்மானங்கள் இருக்கக்கூடிய வயதுதான் இது. ஆனால் இந்த அறிவையும் ஆற்றலையும் ஒரு சேர எந்த இடத்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அதை பொறுத்து தான் அதனுடைய அர்த்தங்கள் என்பது இருக்கிறது. ஒரு தீவிரவாதிக்கு இருக்கக்கூடிய அதே தொழில்நுட்ப அறிவு தான் ஒரு விஞ்ஞானிக்கும் இருக்கும். ஆனா விஞ்ஞானி அதை எதற்காக பயன்படுத்துகிறார், ஒரு தீவிரவாதி அதை எதற்காக பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்து அந்த அறிவுக்கான மதிப்பீடு முன்வைக்கப்படுகிறது. இந்த இளமையும் ஆற்றலையும் நீங்கள் எதற்காக பயன்படுத்த போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள் நீங்கள் எழுப்பிக் கொள்ளாதவரை உலகத்துடைய ஆகப்பெரிய இளைஞர்களின் சக்தி நாடு என்று நம்மை நாமே சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் கிடையாது. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒரு காலகட்டத்திலே ஆகப்பெரிய இளைஞர் சக்தி இருந்தது. அதை அவர்கள் மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டிய காலகட்டத்தை தவறவிட்ட காரணத்தினால் இன்றும் அவர்கள் தடுமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தேசத்துடைய இளைஞர் சக்தி என்பது அந்த தேசத்திற்கு எவ்வளவு பெரிய பலமோ அது சரியாக பயன்படுத்தப்படாத பட்சத்தில் அல்லது if not at all used properly அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. Courage with responsibility is more important. உங்கள் துணிச்சல் வரவேற்புக்குரியது, ஆனால் அது பொறுப்போடு கூடிய துணிச்சலா. அந்த துணிச்சலை வேகத்தை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள்? இளிச்சவாயனை ஏறி போட்டு அடிக்கிறதுக்கா, அதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்புவதற்கா, தவறுகளை தட்டி கேட்பதற்கா, தவறு செய்தாலும் கூட நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்றதுக்கா? இந்த அதிகாரத்தையும் இளமையும் நீங்கள் எதற்காக பயன்படுத்த போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இந்த இளமை அர்த்தப்பட போகிறது. தவறுகளுக்காகத்தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள் என்றால் இந்த இளைய சக்தியால் எந்த புண்ணியமும் இல்லை. உலகத்தின் மிகப்பெரிய இளைஞர்களை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தேசம் இப்படி வாழ வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அதனால அவர் சொன்னப்ப நான் சொன்னேன், போராடுங்கள், கடுமையாக உழையுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்னால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரசியலை புரியாமல் வேரோட்ட ஒரு வாழ்க்கை இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் எதிர்த்த வீட்டுக்காரனே பக்கத்து வீட்டுக்காரனே பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சீனா என்ன செய்து கொண்டிருக்கிறது, உலக ரீதியான வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சீனாவுடைய பங்கீடு என்ன, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்ன, அங்கேயிருந்து வர ஒபாமா கிட்ட நம்மளும் என்ன பேசுறாங்க, ஒபாமா இங்கே வந்து என்ன பேசுறாரு, பூட்டான்ல உட்கார்ந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பேசுறாரு, அங்கேருந்து அங்க என்ன கம்யூனிகேட் பண்றாரு, இப்படியான ஒரு மிகப்பெரிய சமூக பார்வை நமக்கு வேண்டும்.
ஒரே சமூகத்துக்குள் வாழ்ந்து கொண்டு எல்லா மனிதர்களும் அரவணைத்து போகக்கூடிய மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய இளைஞர் சமூகம் இந்த உலகத்தை படிக்க வேண்டும், இந்த சமூகத்தை படிக்க வேண்டும். அதற்காக வேணும் நீங்கள் பாட புத்தகத்தை தாண்டி புத்தகங்களை படிக்க வேண்டும். That is the only reason why we need to get educated person. உண்மையிலேயே இந்த வயசு தான் சந்தோஷமா இருக்கிறதுக்கான வயசு. ஆனால் சாதிப்பதற்கான சிந்தனைகளை முன்வைக்கக்கூடிய வயசும் இதுதான். மாற்றம் என்பது மாடர்னைசேஷன் என்பதும் சிந்தனையில் ஏற்படும். அறிவியல் கருவிகளை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு இளைய தலைமுறை வளர்ந்து விட்டதாக நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. எனக்கு ஆப்பிள் ஐபோனை பயன்படுத்த தெரியும், 6 வந்தா வாங்க தெரியும், 6+ வந்தா வாங்க தெரியும், ஸ்கைப்பில் பேச தெரியும், ஃபேஸ் டைமில் பேச தெரியும், அப்புறம் வாட்ஸ்அப்பில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, ஃபேஸ்புக்கில் நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேங்கிறத வச்சலாம் நம்ம டெக்னாலஜிக்கலாக வளர்ந்துட்டு வருவது இல்லை. எண்ணத்தில் எழும் மாற்றம் புரட்சி, நாளும் எழுத்தினிலும் பேச்சினிலும் அதனை காண்போம் சொன்னா. சிந்தனையில் ஏற்படுகிற மாற்றத்திற்கு பேர் தான் மாற்றம். மற்றதுனா அறிவியல் கண்டுபிடிச்சது பிசா, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். பேஜர் போன்று ஒரு அற்புதமான கருவி இனிமேல் கண்டே பிடிக்க முடியாது. அது கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டது. காதலிக்கு கூட முத்தத்தை பேஜர் வழியாக கொடுத்த சமூகம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. 10 வருஷத்துக்குள்ள 4 வருஷத்துல காலி விட்டாங்க. பேஜர் ஒரு கருவி பெருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியுமானே தெரியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி ஒரு லேண்ட்லைன்ல போன் இருந்துச்சு, அதை எடுத்து கூப்பிட்டாங்கன்னே தெரியாது. உங்களுக்கே பல பேருக்கு ட்ரங்க் புக் பண்ணி தான் போன்ல பேசுறாங்கிற தகவலே தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது கடந்து கடந்து போய்கொண்டே இருக்கும். ஆனால் மாடர்ன் சிந்தனை என்பதுதான் ஒருவருடைய மாடர்னிட்டியை தீர்மானிக்கிறது. என்னோடு பழகக்கூடிய நண்பன், எனக்காக உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு தோழன் இத்தனை விதமாக என்னோடு பயணிக்கிறான். எனக்கு கோயிலுக்குள்ளே அனுமதிக்கு கொடுக்கப்படுகிறது, அவனை கோயிலுக்கு வெளியே இந்த சமூகம் நிறுத்துகிறது. அவனை உள்ளே அழைப்பேன் என்று சொல்வதற்கு பெயர் தான் மாடர்ன் சிந்தனை. அதுதான் வளர்ச்சி. தட் இஸ் ஃபார் நான் செல்போன் வச்சிருக்கேங்கிறது வளர்ச்சி கிடையாது, அது ஏமாற்றம். இட்ஸ் கன்சூமரிசம். உலகத்திலே மிகப்பெரிய அதிகார சக்தியாக வாழ வேண்டிய ஒரு சமூகம் தொடர்ந்து பொருட்களை வாங்கக்கூடிய சமூகமாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கையிலும் செல்போன் இருக்கிறது. நானும் வச்சிருக்கேன், நீங்களும் வச்சிருக்கீங்க. மாடர்னா புதுசு புதுசாக வச்சிருக்கோம். பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிற சமூகம் மிகப்பெரிய சமூகம் என்று சொல்லிவிட முடியாது. உலகத்துடைய அதிகார சக்தியாக நீங்கள் வளர வேண்டும் என்றால் உங்களுடைய இலக்கியம், உங்களுடைய பொருள், உங்களுடைய அறிவியல் 3 வளர வேண்டும். இது 3 ஒரு சேர வளருகிற போது உங்களுடைய மொழி வளரும், உங்களுடைய பண்பாடு வரும், உலகம் முழுக்க உங்களுடைய பணம் செல்லுபடியாகும். நாம் எல்லாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நிலையானது என்றும் சரியானது என்றும் நம்பிக்கொண்டிருக்கோம். we live in a comfort zone. நம்ம அப்படி ஒரு ஜோன்ல உட்கார வச்சிருக்காங்க. உலக நாடுகளுக்கு மிக தெளிவாக தெரியும், இப்படிப்பட்ட ஒரு நாட்டை கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிட்டு தவறுகளுக்கு எதிராக குரல் கொடுக்காத சமுதாயமாக பத்திரமா வச்சிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு உலக நாடுகளுக்கு நன்றாக தெரியும். அந்த வேலையை மிகச்சரியாக பார்த்து கொண்டிருக்கிறது. தவறுகளுக்கு எதிராக குரல் எழுப்புங்கள். இளமையினுடைய முதல் வேலை அதுதான். எங்கே அநீதி நடக்கிறதோ அதற்கு எதிராக குரல் எழுப்புவதற்காக நீங்கள் உங்கள் கல்வியை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள். அவ்வளவுதான். படிச்சவனுக்கு ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான். தப்பு நடந்தா தட்டி கேட்கணும்னு தோன்றவன் தான் படிச்சவன், மற்றவன்லாம் மக்கு பையன். தப்பு நடந்தா தட்டி கேட்க நினைக்கிறது தான் படிப்பு. அந்த படிப்பு தான் உங்களை படிக்க சொல்லும். இன்னொருவனுக்கு பிரச்சனை என்றால் எடுத்து செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும் என்றால் நீங்கள் படித்தவர்கள் என்ற அர்த்தம். அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றும் என்றால் நீங்கள் படித்தவர் என்ற அர்த்தம். தவறுகளுக்கு எதிராக உங்களுக்கு ஒரு அலட்சியம் வரும் என்றால் நீங்கள் படித்தவர் என்ற அர்த்தம். செகுவராவுடைய வார்த்தைகளை அற்புதமாக ஒன்று சொல்வார். அநீதிக்கு எதிராக நீயும் குரல் கொடுப்பாய், உனக்கும் கோபம் வரும் என்றால் நீயும் என் நண்பனே அப்படின்னு. அதுதான் படிச்சவன். படிச்சவன் என்ன பாடத்துக்கு இந்த படிச்சவனா? அதான் கடைசி 3 நாள் தான் படிப்பீங்க. நான் அப்படி தான் படித்தேன், நீங்களும் அப்படி தான் படிச்சீங்க இல்லையா? படாத பாடுபட்டு குப்பரெல்லாம் படுத்து கடைசி 3 நாள் நெஞ்ச குத்திட்டு வானாகி மண்ணாகி குத்தி குத்தி படிக்கும். சமூகத்தை படி. பாடம் படித்தது போதும். சமூகத்தை படி. நன்றாக வளர்ந்து விட்டதை கூட உங்கள் கண் முன்னால் காட்டப்படக்கூடிய இந்த சமூகத்துக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய இன்னொரு இந்தியா இருக்கிறது. அது 3 வேளை சோற்றுக்கு தடுமாறுகிறது, பதறுகிறது, பிரச்சனைகளை பார்த்து பார்த்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வாழ்வெல்லாம் வளர்ந்து விட்டதை போல நமக்கு படங்கள் காட்டப்பட்டுக் கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் வாழ்க்கையினுடைய எல்லா பிணக்குகளோடும் சிடுக்குகளோடும் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவனுக்கும் சேர்த்து படிப்பதற்கு பேர் தான் படிப்பு. உங்களோட படிச்சவங்களை எத்தனை பேர் உங்க வகுப்பு வந்துட்டான்? உங்களோட படிச்சதுல எத்தனை பிள்ளைங்க உங்களோட இன்னமும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க? எத்தனை பிள்ளை பாதியில லைஃப் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுச்சு. இடையில அப்பா செத்து போயிட்டாங்க. எத்தனை பேர் வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க தூக்கி. எத்தனை பேர் இதுக்கு மேல வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது, சைக்கிள் கடையில் பஞ்சர் விட்ட போயிட்டான். அவனுக்கும் சேர்த்து படிப்பதற்கு பெயர் தான் படிப்பு. இல்லாதவனை கை தூக்கி விட உங்கள் படிப்பு பயன்படும் என்றால், அப்படியான சிந்தனை உங்களை படிப்பு விதைக்கும் என்றால் அதன் பெயர் படிப்பு. அதுதான் படிப்பு. அப்படின்னா நீங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புத்தகங்களை தான் படிக்கணும். வாழ்க்கையை தேடி தேடி படிக்க வேண்டும் என்போம், அனுபவங்களை படிக்க வேண்டும். அனுபவங்களை படிக்க புத்தகங்களை படிக்க வேண்டும். பாடத்திட்டத்தை தாண்டிய ஒரு பார்வை நமக்கு வர வேண்டும். எல்லாரையும் நீ பத்திரமா இருந்துக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற உலகம் இல்லையா? பி சேஃப், பத்திரமா, எந்த பிரச்சனைக்கும் போயிடாது, வம்புது முகலாம் போயிடக்கூடாது. ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் இந்த உலகம் இப்படி இல்லை. 70களில் இந்த சமூகம் இப்படி கிடையாது. தவறுனா தட்டிக்கல்றா, என்ன இப்படி இருக்கிற, தெருப்புல பிரச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கன்னு சொன்ன வீடுகள் தான் நம்முடைய வீடுகள். நம்முடைய அப்பாக்களை கேட்டு பாருங்க. தெருமுக்கில் நின்று தகராறு பண்ணவங்க வீட்டில் திட்ட மாட்டாங்க. இப்பெல்லாம் பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து கதவை சாத்திக்கிறான். பத்திரமா இருந்துக்க, என் கதவுக்கு ஜன்னலுக்கு ஆபத்து வராத வரைக்கும் நான் எந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன்னு சொன்னா நாளைக்கு உங்க பிரச்சனைக்கு ஒரு பேர் வரமாட்டான். இது மனிதர்கள் நிறைந்த பூமி. எவன் பிரச்சனையா இருந்தாலும் இது என் பிரச்சனை தான். என் பிரச்சனை உங்க பிரச்சனை தான், உங்க பிரச்சனை என் பிரச்சனை தான்.
நம்ம பிரச்சனை. அவருக்கு பிரச்சனை இருந்தா அவரோட பிரச்சனை, இவருக்கு பிரச்சனை இருந்தா இவரோட பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இருந்தா என் பிரச்சனை. இதுக்கு எதுக்கு வாழணும்? அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா? மனிதர்களுடைய உணர்வு பூர்வமான விஷயங்களின் மீது கட்டெழுப்பப்பட்ட ஒரு சமூகம் நம்முடைய சமூகம். உறவுகளின் பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம். அன்னைக்கு கூட Facebookல ஒரு பதிவுல நான் படிச்சேன். உலகம் முழுக்க அந்த ஆளுக்கு பேரு என்னது? சாண்டா கிளாஸ். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவருக்கு பேரு கிறிஸ்துமஸ் தாத்தா. அவரை கூட நம்ம தாத்தான்னு தான் கூப்பிடுவோம். We live in such a society. We need to understand. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நமக்கு மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது. நம் கண்களுக்கு காட்டப்படாத ஒரு உலகம் இருக்கிறது. இதுதான் இந்த உலகம் என்று நாம் நம்ப வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி இந்த உலகத்தை எட்டி பார்க்கிற ஒரு இளைஞன் தான் மிகச்சரியான இளைஞன். அவன்தான் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறான். அவன்தான் அரசியத்தோடு வரப்போகிறான். இந்த ஆற்றலையும் இளமையை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா வயசு ஒரு பீரியட்ல மட்டும்தான் மனசு நினைக்கக்கூடிய வேகத்துக்கு உடம்பும் இயங்கும். அற்புதமான பருவம். இளமையின் பருவத்தை இளமைக்கு பிறகு மட்டுமே பெரும்பாலும் உயர முடியும். 40 வயது நாய் மாதிரி வேலை பார்த்துட்டு 40 வயசுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சாதாரண நடுத்தர மனசு சிந்தனை தான் நமக்கு இன்னமும் இருக்கிறது. 45 வயசுக்கு மேல செட்டில் ஆயிரும் அப்படின்னு உட்கார்ந்து அதுக்கு மேல என்னமே செய்ய முடியாது. பழைய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அவர் அற்புதமா எனக்கு ஒரு பெரியவர் யாரும் சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாங்க. அக்கால உலக இருட்டை தலைகீழாக்கும். என்ன ஒரு சிந்தனை! எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்திலே மிகப்பெரிய இளைஞர் அவர். அக்கால உலக இருட்டை தலைகீழாக்கும். சாதியத்தை வேறெடுப்போம், மதங்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோம், தட்டி கேட்போம், அநீதிக்கு எதிராக குரல் எழுப்புவோங்கிற வார்த்தைகளை மிக அழகாக ஒரே விஷயத்தில் சொல்லிட்டு இருந்தார். Do we have a purpose of living today? வாழ்க்கையில படிக்கணும், சம்பாதிக்கணும், அப்புறமா வீடு கட்டணும். இதை தாண்டி நமக்கு ஏதாவது கொள்கை இருக்கிறதா? ஒரு அரசியல் இருக்கிறதா? சமூகம் சார்ந்த பார்வை இருக்கிறதா? நான் படிக்கக்கூடிய புத்தகங்கள் என்னுடைய வீட்டுகளில் லைப்ரரி இருக்குதா? குட்டியா புத்தக அலமாரி ஒன்று வைத்திருக்கிறேனா? இந்த சமூகம் ரொம்ப முரண்பட்ட சமூகமாக இருக்கிறது. செருப்புகளை வைப்பதற்கு அலமாரி வைக்கிற இந்த வீடுகள் புத்தகங்களை வைப்பதற்கு என்று ஒரு அலமாரி என்றைக்கு வைக்கப்படும்? ஆனா படின்னு சொல்லி படி படி படி. அடுத்த தலைமுறை மீது மூத்த தலைமுறை வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டை இவர்கள் ஒழுங்காயிரு. மூத்த தலைமுறை மீது இளைய தலைமுறை அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான், நீங்கள் ஒழுங்காயிரு. இவங்கெல்லாம் நேரா 25 வயசுல பிறந்து தப்பு பண்றாங்கன்னா அதுக்கு அவங்க பொறுப்பு. பிறந்து 25 வருஷம் கழிச்சு தான் தப்பு பண்றாங்கன்னா அதுக்கு எல்லாரும் தான் பொறுப்பு. அவர்கள் பொறுப்பில்லாமல் இருப்பதன் பின்னால் நம்முடைய பொறுப்பற்ற தன்மையும் இருக்கிறது. சமூகத்துக்காக வாழு என்று சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு சமூகத்தில் உனக்காக மட்டுமே வாழு என்று சொல்லி வளர்க்கப்படக்கூடிய கார்ப்பரேட் மனநிலையிலிருந்து தயவு செய்து நீங்கள் வெளியே வாருங்கள். சௌகரியமாய் இருப்பதெல்லாம் சிறந்தது என்று சமீப காலமாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. சௌகரியமாய் இருப்பதற்கு பெயர் தான் சிறந்தது என்று சமீப காலமாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. கிடையாது. சௌகரியமாக இருக்க வைக்கிற வாழ்க்கை தான் சிறந்தது. இன்னொருவனை சௌகரியமாக்க, இன்னொருவனுக்கு வாழ்வு கொடுக்க உங்கள் அறிவியலும் உங்கள் கல்வியும் பயன்படும் என்றால் நாம் ஜெயித்து விட்டதாக அர்த்தம். இவ்வளவு பெரிய மிகப்பெரிய இளைஞர் தேசத்தை வச்சிருக்கிற நாம இன்னமும் அறிவியலை உலக நாடுகளிலும் தான் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். நாம எல்லாம் யூசர்ஸ். அவர் ஆப் கண்டுபிடிச்சாலும் நம்ம அதில் மெசேஜ் அனுப்புவோம், அவ்வளோதானே பண்ணிட்டு இருக்கோம். அவன் ஒரு ஃபோனு கண்டுபிடிச்சாலும் அதை உடனே காசு கொடுத்து வாங்குவோம். ஃபர்ஸ்ட் வாங்கினது நானாக்கும் அப்படின்னு பேட்டி கொடுப்போம். இதுல என்ன இருக்கு? உலகம் முழுக்க உங்கள் பொருட்கள் போய் சேர்கிற ஒரு நாள் ஒன்று உண்டு, அதை உருவாக்கும். அறிவியல் ரீதியாக பல்வேறு விதமான புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிங்கள். எவர் உனக்கு சமூகத்தின் மீது பிரியம் இருக்கிறதோ அவன் தான் அறிவியலிலும் வளர முடியும். என் மக்கள் இப்படி விழுந்து கிடக்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை என்னுடைய அறிவியல் வழியாக, என்னுடைய கல்வியின் வழியாக உருவாக்க முடியும் என்ற சிந்தனை உங்களுக்கு வரும் என்றால் கல்வி உங்களுக்கு பிடிக்கும். பெரிய பர்பஸ் ஒன்று கல்விக்கு நம்ம வச்சுக்கல. 7,000 சம்பளமாக இருக்கிறது, அல்லது ஒரு 25,000 ரூபாய் சம்பளமாக இருக்கிறது, அமெரிக்காவில் ஒரு ஆன்சைட்டாக இருக்கிறது, அழகான பொண்ணு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கு, ஒரே ஒரு வீடு வாங்குறதா இருக்கு. அதெல்லாம் வேணாம், பெருசா ஆசைப்படுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுக்குன்னு நினைங்க, வீட்டு வாசல் 2-3 ஹெலிகாப்டர்லாம் வாங்கி வச்சுக்கலாம் நினைச்சுங்களேன். என்ன மோசம் வச்சா என்ன? அப்படிதான் இருக்கணும். ஏதாவது இருக்கா என்ன? நிறைய சம்பாதிக்கணும். நல்லவங்க தான் சம்பாதிக்கணும். நல்லவன் சம்பாதிச்சா 4 பேருக்கு கொடுப்பான். நீங்களாம் நல்லவனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 4 பேருக்கு கொடுங்க. எவ்வளவு நாளைக்கு மற்றவனே சம்பாதிப்பான். But the most unfortunate thing is be safe. This is the biggest issue today. Safe-ஆ இருங்க, எல்லாரும் பத்திரமா இருங்க. உங்க முட்டியில ஒரு சிராய்ப்பு விழுந்து விடக்கூடாது. நீங்க சாக்ஸ் போடுறதுக்கு காலை தூக்குறப்போ உங்க முட்டி கருப்பா இல்லாத அளவுக்கு பத்திரமா இருங்கடான்னு சொல்றாங்க. சௌகரியமா இருப்பதற்கு பெயர் புத்திசாலித்தனம் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. கிடையவே கிடையாது. எத்தனை நாளைக்கு நம்ம சௌகரியமாக இருந்து விட முடியும்? எந்த சிக்கலுக்குள்ளும் பிணக்குகளுக்குள்ளும் போய்விடாமல் என்னை பத்திரமாக பார்த்துக் கொள்கின்ற மழுங்கப்பட்ட மனநிலைக்கு வாழாமலேயே போய்விடலாம். இந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் கிடையாது. எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சாலும் கூட மனுஷர் காண்டா பார்த்துக்குன்னு சொல்லி நம்பப்பட்ட சமூகத்தில் மனிதனை மனிதன் நம்பாத ஒரு சூழ்நிலை உருவாக்குகிற வாழ்க்கை எப்படி உருவாக்க முடியும்? மன அளவிலே புரட்சி சார்ந்த சிந்தனைகளும் மன அளவிலே பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் உருவாகிற வரைக்கும் இந்த இளமையின் ஆற்றலால் எந்த பயனும் இங்கு வரப்போவதில்லை. அதற்கு இந்த சமூகத்தின் மீது பிரியம் நமக்கு வர வேண்டும். எவன் ஒருவனுக்கு சமூகத்தின் மீது பிரியம் இருக்கிறதோ அவன் தான் அந்த சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய படைப்பை தன் அறிவின் வழியாக உருவாக்குவான்.
என்னுடைய மக்கள் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுக்கு குறைந்த விலையிலே மருந்து தர வேண்டும் என்று நினைக்கிறவனால் தான் குறைந்த விலையிலே மருந்தை கொண்டு வருவதற்கான அறிவியலை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தவிப்பு வரும். உங்கள் தவிப்பு உங்களை காப்பாற்றுவதாக இருக்கிறது. நான் என்னையும் சேர்த்தே சொல்லுகிறேன். இங்கே நின்று பேசுறதுனா நான் ஒன்றும் மிகப்பெரிய புத்திசாலியோ அல்லது நான் பெரிய ஞானியோலாம் ஒன்றும் கிடையாது. இந்த சமூக கூட்டத்துக்குள் மாற வேண்டிய மனிதர்களில் நானும் ஒருவன். உங்களிடம் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த வாய்ப்பு மட்டுமே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எவன் ஒருவனுக்கு தன்னுடைய சமூகத்தின் மீது பிரியம் இருக்கிறதோ, there are two kind of people, those who are working for the market demand, those who work for the social demand. ஒருவன் சமூகத்துடைய தேவைகளுக்காக தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறவன், இன்னொருவன் சந்தைகளின் தேவைகளுக்காக தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறவன். இந்த ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டையும் சந்தைகளின் தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய கூட்டமாக கார்ப்பரேட் உலகங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கிறது கிடையாது. சமூகத்துடைய தேவைகளுக்காக பயன்படக்கூடிய ஆட்களாகத்தான் நம்முடைய அறிவை நாம் மாற்ற வேண்டும். we need to work for the need of the society, not for the market. மார்க்கெட் சந்தையினுடைய தேவை 1,50,000 ஏசி மிஷின் வேணும் அப்படின்னா ஏசி இன்ஜினியரா வாங்க. 10 லட்சம் கார் வேணும் அப்படின்னா கார் இன்ஜினியரா வாங்க. நிறைய வேணும் சார். 3000 ரூபாய்க்கு ஒரு ஊசி, 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஒரு ஊசி. அந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோய் வராம பிள்ளைக்கு எதிர்ப்பு சக்தி தருவதற்காக போடப்படும். அதே ஊசி 300 ரூபாய்க்கு இருக்கு. பிரைவேட் ஆஸ்பத்திரியில் போட்டோம்னா ஏதோ ஒரு 3000 ரூபாய் நினைக்கிறேன் அந்த ஊசி. அதே ஊசி தான், அதனுடைய நோக்கம் ஒன்று தான், அது செய்ய போற வேலையும் ஒன்று தான். ஆனா அந்த 3000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஊசியை போட்டோம்னா பிள்ளைக்கு அவ்வளோ வலிக்காது, காய்ச்சல் வராது, இருமல் வராது, தூக்கி தூக்கி போடாது, நிம்மதியா தூங்கும், வலிக்காது. ஆனா அதே இது குறைஞ்ச விலைக்கும் இருக்கு. அதை போட்டா நோக்கம் தான், எல்லாம் சரியாயிடும். ஆனா பிள்ளைக்கு காய்ச்சல் தூக்கி தூக்கி போடும், வலிக்கும், ராத்திரிலாம் தூங்காது. காசு இருக்கிறப்ப புள்ள அழுகிறத பார்க்க முடியாதுல்ல, 3 நாள் அழுதுகிட்டே இருக்கும், தாங்க முடியாது. காசு இருக்கிறப்ப பிள்ளைய பத்திரமா வச்சுக்கணும். 3000 காசை கொடுத்து ஊசியை போட்டு போறான். காசு இல்லாத ஏழை இந்தி அப்பன் 300 ரூபா காசு கொடுத்துட்டு பிள்ளைக்கு ஊசி போடுறப்ப சவத்தை பார்த்து திரும்பி நின்றுட்டு நைட்டு அழுகிறப்ப கூடவே உட்கார்ந்து துண்டை பொத்திட்டு அழுகிறானே, அந்த ஏழை இந்தி அப்பனுக்கு பதில் சொல்ல நம்ம அறிவியலுக்கு வக்கில்லை என்றால் இந்த அறிவியலை கொள்ளுங்க. அந்த ஏழை இந்திய மீது உங்களுக்கு கரிசனம் வரும் என்றால் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். கண்டுபிடிப்புகள் சந்தைகளுக்கான தேவைகளை ஒட்டியதாக இருக்கிற போது வியாபாரமாக இருக்கிறது. என் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற போது அது புனிதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களாக உங்களை மாற்றிக் கொள்வதற்கு எத்தனைகள் உலக நாடுகளுடைய கம்பெனிகளுக்கு பொருட்களை செய்து தரக்கூடிய அறிவு நம்மிடம் நிறைய இருக்கு. அப்படித்தான் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. நம்முடைய அறிவு இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் நினைக்கிறவன் நிச்சயமாக மிகப்பெரிய படிப்பாளியாக இருப்பான். எவன் ஒருவனுக்கு சமூகத்தின் மீது பிரியம் இருக்கிறதோ அவன் சமூகம் சார்ந்த படைப்புகளை உருவாக்குவான். குறைந்த விலையில் அதிகமான அளவுக்கு பயன்பாட்டை தரக்கூடிய மிகச்சிறந்த பொருள் ஒன்றை நான் கண்டுபிடிக்க போகிறேன். அது என்னுடைய மக்களுக்கு பயன்படும் என்று உங்கள் மக்கள் மீது உங்களுக்கு பிரியம் இருக்கும் என்றால் உங்கள் படைப்பு உருவாகும். உங்கள் படைப்பு உருவாகிற போது உலகம் முழுக்க சென்று சேரும். அது சரியாக மார்க்கெட்டிங் செய்யப்படுகிற போது, அது சரியான விதத்துக்கு கொண்டு சேர்க்கப்படுகிற போது உலகம் உங்கள் மொழியை பேசும். உங்கள் மொழி வளர்ச்சிக்கு பின்னால் கூட உங்கள் அறிவியல் வளர்ச்சி என்று ஒன்று இருக்கிறது. 2 பேர் இங்கிலீஷ்ல பேசலாம் ஒரு மிகப்பெரிய குற்றம்லாம் கிடையாது. பேசுங்க, என்ன தப்பு? 2 பேர் சந்திச்சா இங்கிலீஷ்லாம் பேசுங்க, தமிழை பத்தி பேசுங்க. வாட்ஸ் ராங் வித் தட்? பேசிட்டு போங்க. அப்புறம் இந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயங்கரமான மாறுங்க வெறும் போராட்டம் நடத்தும். தப்பா எப்படியாவது இங்கிலீஷ் பேசக்கூடாது. தமிழை தப்பா பேசினா ஒருவே கேட்க மாட்டேங்கிறான். இங்கிலீஷ் தப்பா பேசினா பொண்ணு கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி அதிகம் இங்கிலீஷ் போய் ஹேடிபினா கருமம் ஏதோ ஒன்று சொல்லுங்களேன், பேசுவோம். வாட்ஸ் ராங் வித் தட்? தப்பா பேசுறாரு இங்கிலீஷ். தப்பா பேசினா சார் அது எனக்கு புரிதலுக்கு தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். நீங்கள் படைப்புகளை உருவாக்குங்கள், உங்கள் மொழியை உலகம் பேசும். கண்டுபிடிங்க சார். ஒரு இதாக பண்ணுங்க, கருப்பாயில் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிங்க, ஆத்தா பேரை வைங்க, குலசாமி பேரை வைங்க. இந்த டிவிலாம் ஏதாவது பண்ணுங்க. இதை இப்படி பார்த்து இந்த டிவி நினைச்சா இந்த டிவி வரணும். மனிதனுடைய காந்த சக்தியையும் டிவியிலேருந்து வர காந்த சக்தி ஏதாவது பண்ணுங்க. தெரியல என்னன்னு ஒரு படத்தை சிவா சொல்லுவாங்க, அந்த இப்படி பண்ணுவாங்களே என்னடாது அது பண்ணுங்க. சம்திங் வித் தட். கருப்பாயின்னு பேர் வைங்க. திஸ் இஸ் த ப்ராடக்ட் கால் கருப்பாயி கம்ஸ் ஃப்ரம் இந்தியான்னு வெள்ளைக்காரன் சொல்லட்டும். சொல்லிட்டு போறேன். அறிவியல் ஜெயிக்கிறவன் தான் மொழியும் ஜெயிப்பான். மொழியின் மீது உங்களுக்கு பற்று வேண்டும் என்றால் இந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு பிரியம் வேண்டும். அறிவியலில் நீங்கள் வளர வேண்டும் என்றால் அந்த சமூகத்தின் மீது உங்களுக்கு பிரியம் வேண்டும். அறிவியலில் சமூகம் மீது பிரியம் இல்லாமல் கூட வளர முடியும், அது ஒரு செயற்கையான வளர்ச்சி. ஆனால் சக மனிதனுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக என் அறிவை பயன்படுத்த போகிறேன் என்று நினைத்துக் கொண்டு படிக்கிறவன் காலம் முழுவதும் வாழ்வான், கடவுளாக வாழ்வான். லிவ் ஃபார் தட், வொர்க் ஃபார் தட். இன்னமும் கூட 3 வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு பக்கம் செத்துக்கிட்டே இருக்கானே, அவனுக்கு பதில் சொல்ல இவ்வளவு இளைஞர் கூட்டத்துக்கு சக்தி இல்லையா? உலகத்திலேயே அதிகமான பணக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய தேசத்துல இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காம தடுமாறிட்டு இருக்க இந்த சமூகம், அவ்வளவு பேருக்கு பதில் சொல்றதுக்கு இந்த இளைஞர் கூட்டத்துக்கு சக்தி இல்லையா? எல்லாரையும் பத்திரமா இருந்துக்குங்கன்னு சொல்றோம். பெரியவர்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், நம்முடைய பிள்ளைகள் பத்திரமாக இருப்பார்கள், கவலைப்படாதீர்கள். பார்த்து நடந்துக்குவாங்க, கவலைப்படாதீங்க. 4 பேருக்கு பயனுள்ளவனாக நீ வளரு என்று சொல்லி அவனை தட்டி கொடுங்கள், அவன் தானாக வளருவான். ஒரு நாள் நீங்கள் பின்னால் அவனை அழுத்த வேண்டும்.
பயமுறுத்தி வளர்கிற பிள்ளை ஒரு நாள் விடா விழுந்துராத 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 விழுந்துராதன்னு ஐயோ விழு எழுன்னு சொல்லி கொடுங்க. அவன் எழுவான், விழுந்து எழ. ஒரு பக்கம் ஆண்களும் ஒரு பக்கம் பெண்களுமாக கல்லூரியிலிருந்து அப்படியே ஒரு காலேஜ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆண் பெண் இரண்டு பேரும் அறிவு ரீதியாக இயங்குகிற சமூகங்கள் உலகம் முழுவதும் வளர்ந்திருக்கிறோம். அப்படியாக நீங்கள் வளரும். ஆணை புரிந்து கொள்ளுதல், பெண்ணை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னம்னா நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான சிஸ்டம் வச்சிருக்கோம். பயிர்கள்லாம் மொரட்டு பயிர்கள், பொம்பளை பிள்ளைங்க வெகுளியான பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைங்க வெகுளியும் கிடையாது, பயிர்கள் மொரடும் கிடையாது. நாம ஒரு தீர்மானமா வச்சிருக்கோம். அந்த சினிமாவில் கதாநாயகி மாதிரி ஒரு மாதிரி அப்பாவியா இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணு நீங்கள் அப்பாவியாவே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறது. அப்பாவியான பெண்களை பசங்களுக்கு பிடிக்கும், ஆண்மையான ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும், அப்பெல்லாம் ஒரு தேதியே கிடையாது. கண்ணை பார்த்து பேசுறவங்க தான் நல்லது, அப்பெல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்படி வெக்கமா இருக்குமோ அது மாதிரி பையன்களுக்கு ஃபர்ஸ்ட் சந்திக்கிறப்ப கண்ணை பார்த்துலாம் பேச முடியாது. நீங்கெல்லாம் உண்மையாவே இப்பெல்லாம் கண்ணை பார்த்து பேசுறவங்க தான் நல்லவே நீங்க தீர்மானிச்சதுனால நீங்க திட்டம் போட்டு உங்க கண்ணை பார்த்து பேசுறாங்க. ஆணுக்கும் வெக்கம் உண்டு, ஆணுக்கும் தாய்மை உண்டு. ஆணை வேறு வடிவத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். ஆனா பெரும்பாலும் எப்போதுமே பெண்களை கொஞ்சம் பாராட்டிட்டு ஆண்கள் லேசா திட்டினா கொஞ்சம் கைத்தட்டு கிடைக்கும். எனக்கு பொம்பளை ஓட்டு எப்போதுமே உண்டு, அதனால பயப்படாம நான் பேசுவேன். அது அப்பாக்கள் இருந்து தொடங்குகிறது. ஆண்களை புரிந்து கொள்கிற பாருங்கள். அப்பாக்கள் அற்புதமானவர்கள். ஒரு நாளும் தங்கள் தியாகத்தை அறிவித்துக் கொண்டதே கிடையாது. அம்மாக்களை போல அப்பாக்கள் ஒரு நாளும் தங்கள் தியாகத்தை அறிவித்துக் கொண்டதே கிடையாது. அப்பாக்கள் அறிவிக்கவே மாட்டாங்க. உன்னை பெற்றெடுக்க நான் எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா, உன்னை வளர்த்தெடுக்க நான் எவ்வளவு சிரமப்பட்ட தெரியுமா அப்பாக்கள் பெரும்பாலும் சொல்லுவதே கிடையாது. கடைசி வரைக்கும் அந்து போன செருப்புல ஊக்க குத்திக்கிட்டே நடந்துக்கிட்டு பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுக்கல ஒரு நிமிஷம் கூட அந்த ஆளுக்கு தோணாது. நாம அந்து போன செருப்பு தானே போடுறோம், இவனுக்கு ஏன் புது ஷூவா வாங்கி கொடுக்கணும் அப்பாக்களுக்கு தோணவே தோணாது. அப்படியான அப்பாவும் மனிதர்கள் தான் அப்பாக்கள். ஆண்கள் தாங்கள் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் எக்ஸ்பிரசிவ். அப்பாக்கள் பெரிய அளவுக்கு தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய மனிதர்களாக இல்லை என்கிற ஒரு காரணத்தினாலேயே அவர்கள் முரடர்களாகவே சித்தரிக்கப்பட்டார்கள். அப்பாக்களுக்கு தெரியும் பிள்ளைகளிடம் ஹீரோக்களாக இருப்பதுதான் அற்புதம் என்று. ஆனால் அப்படி நடந்து கொள்ள முடியாது. என் பிள்ளை என்னை திட்டுவான் என்று தெரிந்தாலும் கூட, என் பிள்ளை என்னை திட்டினாலும் என்னை தவறாக நினைத்தாலும் அவன் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய மனசு அப்பாக்களுக்கு உண்டு. அற்புதமாக I used to say, அந்த இடத்திலிருந்து ஆண்களை பற்றி நம்ம புரிதல் நீங்க குறையலாம். அது அம்மாக்களை பற்றி மட்டும் தான் நம்ம சந்தோஷம். உன்னை பெத்தெடுக்க நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா, அந்த சட்டை மேலே இவ்வளோ பட்டன் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படிமா. அம்மாக்கள் கொஞ்சம் அன்பு ரீதியாக தங்களுடைய மன உணர்வை வெளிப்படுத்தணும். அப்பாக்கள் கொஞ்சம் முரடு மொழியில் சித்தரிக்கப்படுகிறவர். தெரிந்தோ தெரியாமலோ ஆண் தான் அதிகாரம் இருக்கும் என்று சொல்லப்பட்ட காரணத்தினால என்னவோ ஆண்கள் அந்த நடுக்க வேண்டும் என்று மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. வீடுகளில் முடிவெடுக்கிறவர் யாராக இருந்தாலும் அறிவிக்கிறவர் ஆணாகவே இருக்கிறார். ஆண் மோஸ்ட் ஆஃப் த டைம் அனௌன்சர் தான். நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னா அப்படின்னு சொல்ல வரோம்னாவே ஒய்ஃப் என்ன சொல்லி விட்டுச்சுன்னா அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு பெண்ணினுடைய மனசு போனக்கூடிய அளவுக்கு எல்லா ஆணும் நடந்து கொள்வான்னு நீங்க தீர்மானிக்க முடியாது. ஆண் வந்து முரடன் அப்படின்னா நீங்க பார்க்க முடியாது. அவனுக்கு ஒரு தாய்மை இருக்கிறது. அதனாலதான் நீங்க என்ன பாடுபட்டாலும் கடைசி வரைக்கும் தன்னுடைய தாய் ஒரு மனிதன் விட்டே கொடுக்க மாட்டேங்க. நீங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க, என்னென்னமோ செஞ்சு பாக்குறீங்க. அவனுக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறந்து என்ன நடந்த பிறகு அந்த 80 வயசு கிழவி பக்கத்துல போய் உட்காந்து அம்மா போயிட்டு வரட்டா அப்படின்னு 65 வயசுல ஒரு ஆம்பளை சொன்னானே, பசங்கள்லாம் அம்மா பசங்க தான், பயிர் அப்படித்தான் இருப்பாங்க. அப்போ கல்யாணம் பண்ண பிள்ளை ஆண்களுக்கு தன் தியாகத்தை கூட அறிவித்துக் கொள்ள தெரியாது. அவனுக்கு அவனுடைய இயல்பான வாழ்க்கையில் எனக்கான வெளி இது என்று கூட எல்லா ஆண்களுக்கும் முடியாது. ஒரு சீன் யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி. அங்கேருந்து பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன சீன் நடக்கும் அதிகபட்சம்? அவர் மாப்பிள்ளையை வந்து வரவேற்பார், வாங்க மாமா வாங்க அப்படின்பாரு. அவரும் மாமனாரும் சேர்ந்து டிவி பார்ப்பாங்க. அவருக்கு ஒரு காஃபி கொடுப்பாங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் இந்த அம்மாவும் மகளும் கதவை சாத்தி ரூமுக்குலாம் பேசுவாங்க. 2 புருஷன் மாதிரி வெளியில தள்ளிட்டு என்னதான் பேசுவாங்க, ஒரு ரகசியம் இருக்கும் அவங்களுக்குள்ள. தாய்க்கு மகளுக்கு இடையே பேசிக் கொள்வதற்கான 1000 விஷயங்கள் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அம்மாவும் மகளும் தனியா பேசிட்டு இருப்பாங்க. 1 மணி நேரம் நிச்சயமாக கணவர் வந்து கதவை தட்டவே மாட்டார். அந்த மாமனார் கூட வெளியே போயிருந்தாலும் இவர் உட்கார்ந்து சும்மா டிவி பார்த்துட்டு பாருங்களே, நீங்கள் 2 பேரும் தனித்து பேசிக் கொண்டு இருக்கிற போது கதவை வந்து தட்டவே மாட்டார். அம்மாவுக்கும் மகளுக்கும் 1000 இருக்கலாம், பேசிட்டு போட்டோம். அது ஏதோ ஒன்று இருக்கும். அம்மா மடியில் படுத்துக் கொள்ள வேண்டும் என்று தோணலாம். கொஞ்ச நேரம் அம்மா தோல்ல சாஞ்சிட்டு பேசணும்னு அவனுக்கு தோணலாம். சம்திங் வந்து இதே சீனை மாத்துங்க. கணவன் மனைவி மட்டும் இருக்கக்கூடிய வீடு, பையனோட அம்மா அப்பா வர்றாங்க. மத்தியான நேரம் மனைவி வெளியே தள்ளிட்டு அம்மாவோட கதவை சாத்திட்டு மகன் பேசுனா என்ன 5 நிமிஷத்துக்கு டொக்கு 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 டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கு. தட்டவே மாட்டேன். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஆணுக்கும் ஆசை இருக்கும்.
தன் அம்மாவோடு அமைதியாய் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆணுக்கும் ஆசை வரும். சின்ன பிள்ளை போல அம்மாவின் கதகதப்பான மடியில் 10 நிமிடம் படுத்திருக்க வேண்டும் என்று ஆணுக்கும் ஆசை வரும். ஆணை இந்த உலகம் முரடனாகவே புரிந்து கொண்டிருக்கிறது. ஆண் குழந்தை என்ன சொல்ல போனா ஒரு அப்பா பாருங்க, இப்ப கூட நான் சொன்ன பிறகுதான் ஓ அப்படியா இருக்கு கையை தட்டிக்கொண்டாங்க. இதே பாணியில் தான் ஆண் எப்பொழுதுமே அணுகப்பட்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் பெண்கள் மென்மையானவர்கள், அதை தாண்டி இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு பெண்ணை எப்பொழுது இந்த சமூகம் அறிவின் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்கிறதோ அன்றைக்குத்தான் இந்த சமூகம் வளர்ந்ததாக அர்த்தம். அவர்களை வெறும் சதைப்பிண்டமாக பார்க்கிற மனநிலையிலிருந்து தயவு செய்து இளைஞர் கூட்டம் வெளியே வர வேண்டும். அந்த காலம் மலையேறிவிட்டது. அது ஒரு அறிவு சமூகம். அவளை ஒரு சதைப்பிண்டமாக, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாமே நான் தான் சொல்லித்தரேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாமும் அவர்களுக்கும் தெரியும். பல நேரங்களில் உங்களுக்கு முந்திக் கொண்டு சொன்னால் அது மரியாதை குறைவு என்று இந்த சமூகம் சொல்லிவிடும் என்கிற காரணத்தினாலே ஏங்க ஒரு நிமிஷம் என்கிற ஒரு வார்த்தையை பெண்கள் 1000 ஆண்டுகளாக வைத்திருக்கிறார்கள். ஏங்க ஒரு நிமிஷம் அப்படின்னா கூறுகிட்ட மனசா உள்ளவான அர்த்தம். இது ஒரு அற்புதமான சமூகம், அழகான சமூகம். ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ ஒரு நாளும் போட்டி கிடையாது. ஆணும் பெண்ணும் அறிவுசார் பகிர்தல் நடத்த வேண்டிய மிகப்பெரிய சமூகம். இந்த அறிவுசார் பகிர்தல் இந்த பெரிய அளவுக்கு நடக்காமல் இருக்கிற காரணத்தினால்தான் ஈர்ப்புசார் பகிர்தல் மட்டுமே அதிக நேரங்களில் நடந்து விடுகிறது. எந்த சமூகம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இயங்குகிறதோ அந்த சமூகம் எல்லாம் வெற்றி பெற்ற சமூகம். இந்த சமூகம் அப்படிப்பட்டதுதான். ஏதோ இன்னைக்கு தான் பெண்கள்லாம் வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கார்பரேட் உலகங்கள் பயங்கரமான படம்லாம் காட்டுது. அதெல்லாம் கிடையாது. ஆணும் பெண்ணும் எல்லா காலகட்டத்திலும் பெண்ணுக்கு இணையாக ஆணும் ஆணுக்கு இணையாக பெண்ணும் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. வயல்களில் வேலை செய்த கூட்டம் தானே நம்ம கூட்டம். அவங்க ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வேலையா இருக்கும். ஒருத்தர் நாற்று நடுவார்னா ஒருத்தர் களபரிப்பாங்க. ஆம்பளை சம்பளம் பொம்பளை சம்பளம்னு தனித்தனியா இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் வேலை பார்த்தோம். கடலுக்குள்ள போய் மீனவர் வேலை பார்ப்பாருன்னா கடலுக்கு வெளியே இருந்து அதற்கான தேவைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெண் வேலை பார்த்தாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் வேலை பார்த்தோம். ஏதோ ஐடி கம்பெனியில தான் புதுசா போய் வேலை பார்க்கலான்ற மாதிரி ஒரு புது படம்லாம் நம்மகிட்ட காட்ட வேண்டியதில்லை. இது உழைக்கும் சமூகம், ஆணையும் பெண்ணையும் ஏற்றுக்கொண்ட சமூகம். ஆணை அறிவாகவும் தந்தையாகவும் பெண்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெண்ணை அறிவாகவும் திறமையானவளாகவும் ஆண்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இனிமேல் இந்த ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர் டப்பா பரிசெல்லாம் நிறுத்திட்டு பாரதிதாசன் புத்தகம் பரிசு பொம்பளை பிள்ளைங்க அப்பதான் அவங்களுக்கு பரிசு முடியும். பெண் பிள்ளைகளுடைய பரிசுகளில் ஆணுடைய அறிவுசார் சிந்தனைகள் இருக்கிறது. காரணம் மனதளவிலே அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். உங்கள் தோழிகள் கொடுக்கும் புத்தகத்தில் அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை வெளிப்படுகிறது. நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசில் இன்னமும் பெண் குறித்து நம்முடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்பது மட்டுமே வெளிப்படுகிறது. இனிமே இந்த புக்கு இல்லாம வேற பரிசுலாம் கொடுத்தாங்கன்னா பயன் வாங்காது. அவன் இன்னும் உங்களை அழகு பதிவு என்று பார்த்துக் கொண்டிருக்கான் என்பதே அர்த்தம். நீங்க வேணா உங்க வீட்டுக்கு போய் பாருங்க. நீங்கள் பத்திரமாக சேமித்து வைத்திருக்கும் பொருட்களில் உபயோகமான பல பொருட்கள் உங்கள் பெண் தோழிதான் உங்களுக்கு பரிசாக கொடுத்திருப்பார். காரணம், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இயங்க வேண்டிய சமூகத்துல ஆணும் பெண்ணும் எதிரி என்பது போலவே இந்த சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் கிடையாது. எப்படி எதிரியாக இருக்க முடியும்? இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து இயங்க வேண்டிய சமூகம். சேர்ந்து இயங்குங்கள், சேர்ந்து பழகுங்கள், சேர்ந்து சிந்தியுங்கள். அந்த சிந்தனை கூடுகிற போது அறிவுசால் பகுத்தல் அதிகரிக்கிற போது வெறும் ஈர்ப்புசால் சிந்தனைகள் குறைந்து போவதற்கான வாய்ப்பு இங்கே அதிகரிக்கும். இந்த இளமையும் ஆற்றலை மிகச்சரியாக பயன்படுத்துங்கள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுக்கும் மேலான ஒரு சக்தி இருக்கிறது. அதுதான் நம்பிக்கை. The trust. It's called unconditional trust. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமூகத்துக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய விஷயம் அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட். எல்லாருக்கும் நம்பிக்கை, ஆனா ஒரு சின்ன சுரக்கம் ஏற்பட்டால் கூட விழுந்து விடக்கூடிய ஆட்களாகவே நாம் இருக்கிறோம். ஒரு சின்ன சுரக்கத்திற்கு பிறகு உடனே எழக்கூடிய ஒரு அன்கண்டிஷனல் ட்ரஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த ட்ரஸ்ட் எப்போ நமக்கு வருமோ, எப்போது பிரச்சனையை பக்கத்தில் போய் பார்க்கறதுக்கு நமக்கு துணிச்சல் வருமோ, எப்போது பிரச்சனையை கையில் எடுத்து என்ன செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை வருமோ, அன்றைக்கு நாம ஜெயிச்சிட்டோம். ஆனா பிரச்சனையை போய் பக்கத்திலே பார்க்கறது, அப்படித்தான் ஒரு பாடமே சொல்லி தராங்க. பிரச்சனைனா தூரத்திலே இருந்துக்க. அது பிரச்சனையா பிரச்சனை இல்லையானே கடைசி வரைக்கும் தெரியாம பிரச்சனையே நினைச்சிட்டு காலம் முழுக்க ஓட்டுற ஆளா இருக்கா. ஒரு கதை உண்டு, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு பஸ்ல ஒருத்தர் 6 அடி 6 அடிக்கு ஆஜானுபவம் ஒரு கேரக்டர் தினந்தோறும் ஏறுவாராம். அந்த பஸ்ஸோட கண்டக்டர் வர பார்த்தாலே பயம். 6 அடி அடிச்சு போட்டானா என்ன பண்றது அப்படின்னு. இவர் அவர்கிட்ட போயிட்டு சார் டிக்கெட் அப்படிம்பாரு. உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே இல்லைங்க நான் எடுக்க வேண்டியதில்லை அப்படிம்பாரு. என்னடா டிக்கெட் எடுக்க வேண்டியதுன்னு சொல்றாங்க. சரிங்க அப்படி ஒரு வந்துருவார். ஏன் டிக்கெட் எடுக்க மாட்டீங்க, எல்லாரும் எடுக்கிறான்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். பயம். 6 அடி உயரத்தில் இருக்க ஆஜானுபாவோட அந்த ஆளு ஒரு அடி அடிச்சாலும் நம்ம என்ன ஆகணுங்கிற பயம். பார்த்தாரு. 2ஆவது நாள் போய் சார் டிக்கெட் இல்லைங்க நான் எடுக்க வேண்டியது சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இவருக்கு அப்பவும் பொத்துக்கிட்டே வருது. என்னடா நினைச்சிட்டு இருக்காங்க. தினந்தோறும் நம்ம போய் கேட்கணும். அந்த பஸ் கண்டக்டர் அவனை சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அவனை நக்கலா போச்சா நம்மளை பார்த்தா அவனுக்கிட்டு அவர் மனசுல சிந்தனையில எல்லாத்துலயும் அந்த வர ஆரம்பிச்சிட்டான். தோசையை பார்த்தா கூட அவன் தான் தெரியறான். காரணம் எதிர்த்து பேச முடியாது. இந்த பிரச்சனை எப்படி நான் கையாளு. ஒரு கட்டத்தில் மனசு முழுக்க நெருக்கடி வந்து 3 மாசம் லீவு போட்டுறாரு.
லீவை போட்டு ஜிம்முக்கு போயிடலாம். போயிட்டு உடம்பு விடாமல் ஏன்னா அவன் அடிக்கணுமா இல்லையா, இப்போ டிக்கெட் எடுக்க மாட்டேங்கிறான். உடம்ப போய் பயங்கரமாக ஏற்றி முட்டையெல்லாம் தின்னு என்னென்னமோ பண்ணி கொண்டாட்டிலாம் இவர் மெண்டல் ஆகிட்டாரோங்கிற அளவுக்கு ஆகிவிட்டார். 3 மாதம் நிம்மதியை கெடுத்தவனை அப்படியே எப்படியாவது அடிச்சு போடணும் நாளைக்கிட்டு 3 மாதம் கழிச்சு உடம்புலாம் ஏற்றிக்கிட்டு அப்படியே தோள்கள்லாம் உயரமாக அப்படியே வந்து உட்கார, வாடா மாவனை இன்னைக்கு வா, இன்னைக்கு நீ டிக்கெட் எடுக்கலாம் இருக்குடா கச்சேரிட்டு டியூட்டியில் ஜாயின் பண்ணார். வழக்கம் போல் அதே ஆள் ஏறாரு, ஏறி போய் அங்கே உட்காராரு. இவர் யாருடைய டிக்கெட் கேட்கல, கண்டக்டர் நேராக அடக்க போறாரு டிக்கெட் எடுக்கு அப்படிங்கிறார். ஏன்னா இப்போ பாடி ரெடி, எடுக்கலைன்னா ஆட்டி வெளுத்துடலாம் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே வழக்கம் போல நான் டிக்கெட் எடுக்க வேண்டியதுங்க அப்படின்னோனையும் வந்துச்சு ஆக்குறான். என்ன நினச்சின்னு இருக்கேன் நீனே, நானும் பார்க்குறேன் எப்போ பாரு டிக்கெட் எடுக்க மாட்டேங்க. இவர் அந்த 6 அடி பார்த்து லேசாக அவர் பயந்துட்டா இருப்பார். பயந்துட்டு சார் ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்ட்டு பாக்கெட்லேருந்து எப்படி ஒன்று எடுத்து, சார் நான் பஸ் பாஸ் வச்சுருக்கேன் சார், அதனால தான் நான் சொன்னேன் நான் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் சண்டாலா பஸ் பாஸ் வச்சுருக்கிறத சொல்லியிருக்க கூடாதா? 3 மாதம் பிரச்சனை என்னவென்று ஒரு வார்த்தை கேட்டிருந்தால், ஏன் சார் டிக்கெட் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தா, சார் கொஞ்சம் டிக்கெட் எடுத்தா என்ன அப்படின்னு கேட்டிருந்தா அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். 3 மாதம் முட்டையெல்லாம் தின்னு ஜிம்மிலே கிடந்து உயரமானவர்களை தாக்குவது எப்படின்னு புத்தகம்லாம் படித்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் அண்ணன் ஒரு அடியாவது அடிச்சுக்க வாங்கிங்கிற அளவு ஆகிப்போச்சு. பல நேரத்தில் பிரச்சனைகளின் பக்கத்தில் போய் நாம் பார்ப்பதே இல்லை. காரணம், பிரச்சனைகளின் பக்கத்தில் போய் பார்க்காதீர்கள், அதற்கு பேர் புத்திசாலித்தனம் என்று இந்த சமூகம் சொல்லித்தரு. பிரச்சனைகளிலிருந்து தூரம் இருந்து கொள்ளுங்கள், அதன் பிறகு புத்திசாலித்தனம் என்று உலகம் சொல்லித்தருங்க. இந்த புத்திசாலித்தனங்கள் ஒரு நாளும் கைவிடுக்கா. தவறுகளை பக்கத்தில் போய் தட்டி கேள்வி. ஒரு இளைஞனுக்கான அற்புதமான குணம் என்பது அதுதான். இந்த சமூக ஓட்டத்தோடு அப்படியே சேர்ந்து வாழ்ந்து கொண்டே போய்விடலாம் என்ற மழுங்குத்தனமான வாழ்க்கைக்கு இளமையின் ஒரு தேவையே கிடையாது. ஈவன் a dead fish goes with the water என்று சொல்வார். செத்து போன ஒரு மீன் கூட அப்படியே தண்ணி போற போக்கில் போகும். உயிருள்ள மீன் தான் தண்ணீருக்கு எதிராக தன்னுடைய நீச்சல் நடத்தும். நீங்கள் எல்லாம் உயிருள்ள மீன்கள். ஊழலுக்கு எதிராக நீந்துங்கள், தவறுகளுக்கு எதிராக நீந்துங்கள். தப்பு வந்தா தட்டி கேளு, இல்லாதவனுக்காக ஏதாவது செய்யணும் நினைவு. அந்த மனம்தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமா. தெருநாயை தூக்கி வைத்து ஜிம்மி என்று கொஞ்சுவதற்கு பெயர் மாடர்ன் லைஃப் கிடையாது. காலம் அழகா சொன்னார் இந்த பெரியவர். அந்த கால உலக இருட்டை தலைகீழ் ஆக்குவதற்கான திமிரும் தினவும் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் இளைஞர்கள், அவ்வளவுதான். அந்த கால இருட்டு என்று அவர் குறிப்பிட்டது இந்த சமூகத்துடைய எல்லா பிணக்குகளையும் சொன்னதுதான். மின்சாரம் வந்து பேயை கொண்டது அப்படிம்பாங்க. கல்வி வந்து இந்த உலகத்துடைய அநீதியை கொல்ல வேண்டும். அப்படியான ஒரு கல்வியை உங்கள் மனதுக்குள் ஏற்ற வேண்டும். பாட புத்தகத்தை தாண்டி பல்வேறு புத்தகங்களை படிப்பதன் மூலம் மட்டுமே இந்த வாய்ப்பு உங்களுக்கு சாத்தியப்படும். சந்திர காற்றனம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.